பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய ஆராய்ச்சி செய்தியிலே ஒவ்வொன்றாய் கவனித்து வருகிறோம். இந்நாட்களில் இயேசுவின் சரீர பலவீனங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதுல இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்கலாம். விசனப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இயேசு தன் வாழ்க்கையில விசனப்பட்ட அனுபவங்களும் உண்டு. மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு, அதாவது இயேசு விசனப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, விசனம் என்றால் என்ன? அது எதை குறிக்கிறது? ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் உண்டாகும் துக்கம் தான் விசனம். ஆம், துக்கத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் விசனம். அப்படியானால் இயேசு துக்கப்பட்டார். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த துக்கம் என்கிற விசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதிகரித்து விட்டால் அது முடிவு என்ன ஆகும் தெரியுமா? நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால், விசனம் அதிகமானால் அந்த ஆத்துமா சாகவும் தயங்காது சாவதற்கும் துணிந்துவிடும். விசனம் என்பது அப்படிப்பட்ட கொடுமையான ஒன்று. இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில அடிக்கடி விசனப்படுகிற அனுபவம் இருக்கிறதா? விசனப்படுகிற சூழ்நிலை இருக்கிறதா? அதை மறந்து விடுங்கள். நீங்கள் விசனப்படக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுடைய என்னுடைய இரட்சகராகி இயேசு அந்த விசனத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய பலவீனமாய் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆனபடினால் நாம் விசனப்படாமல் இருப்பது மிக மிக அவசியமான ஒன்று. கர்த்தர் நல்லவே. அதே சமயத்தில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை கவனிக்க வேண்டும். இயேசு விசனப்பட்டார், உண்மைதான், அது அவருடைய பலவீனம் தான். ஆனா அந்த பலவீனத்தை அவர் எப்படி பயன்படுத்தினார் பாருங்கள். விசனத்தையும் ஒரு நன்மைக்காக பயன்படுத்தி இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், சூம்பின கையை உடைய ஒரு மனுஷனை அவர் அற்புதமாகவும் அதிசயமாகவும் சுகமாக்கினார். எப்போது? அவர் விசனப்பட்ட போது. கவனிக்க வேண்டும், அவருடைய பலவீனத்தில் கூட அவர் நன்மை செய்திருக்கிறார், அற்புதத்தை செய்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய மன விசனம் என்கிற துக்கம் என்கிற விசனம் நன்மையை செய்கிறதா அல்லது தீமையை செய்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த சூம்பின கையுடைய அந்த மனுஷனுடைய விசனத்தை, என் கை சூம்பி போயிருக்கிறதே, நான் இப்படி இருக்கேன், வாழ்நாள் முழுவதும் விசனத்தோடு அவருடைய விசனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவனை சுகமாக்கினார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சாட்சி. உங்களுடைய விசனம் மற்றவர்களை துக்கப்படுத்துவதாக இருக்கக்கூடாது, அது ஒரு நன்மையை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். அப்படியானால் இயேசு தன் பலவீனத்திலே விசனப்பட்டார் என்று பார்ப்பது 100% உண்மையான ஒன்று. அது நன்மையாய் முடிந்திருக்குது. கர்த்தர் நல்லவை. ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக, அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த அற்புதமான வார்த்தையின்படி என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் விசனங்களை மாற்றுவார். இயேசு விசனத்தை சுமந்து தீர்த்தபடினால் நீங்கள் யார் மேலும் எந்த சூழ்நிலை விசனப்பட வேண்டாம். அதை மாற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த பலவீனம் உங்களுக்குள்ளதால் நீங்கள் மாற்றப்பட போகிறீர்கள். கர்த்தர் விடுவிக்க போகிறார். நாம் ஜெபிப்போம். சோதரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள பிதாவே, நல்ல அற்புதமான இந்த நேரத்துல
இந்த செய்தியை கேட்டு இந்த செய்தியை பார்த்து விசேஷமா இப்போது ஜெபிக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். என் அன்பு தேவதாசர்களுக்காக, ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையும் வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இவர்கள் மேல் இறங்கி வருகிறதற்காக நன்றி. இயேசு விசனப்பட்டார் என்றும் அந்த விசனத்திலும் அவர் ஒரு அற்புதத்தை செய்தார் என்றும் நீர் வேதத்திலிருந்து உம்மை குறித்து இன்னைக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் இதோ ஜெபிக்கிற பிள்ளைகள் இருதயத்தில் யாரை குறித்தாலும் ஏதாவது சம்பவத்தை குறித்தாலும் விசனத்தோடு இருப்பார் என்று சொன்னால் அந்த விசனம் இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு எடுபட்டு போவதாக, அதனால் உண்டான பாரங்களும் அன்று தொண்டையை அடைக்கிற சூழ்நிலைகளும் சிந்தனை குழப்புகிற குழப்பங்களும் முழுவதுமாய் மறைந்து ஆவியில் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இவர்கள் ஆத்துமாவில் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. சரீரத்திலும் சிந்தனையிலும் எண்ணங்களிலும் பூரணமான விடுதலை உண்டாவதாக. இவர்கள் விசனப்படுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, இனி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, சுதந்திரவாளிகளாக, ஆவியிலே விடுவிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்படுகிறதுக்காக நன்றி. அந்த அபிஷேகத்தை இப்பொழுது நீர் தலைமையில் இறங்க பண்ணி இவர்கள் ஆத்துமாவை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்கிறதுக்காக சொல்கிறோம் ஆண்டவரே. அவர்தாமே பலவீனப்பட்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டவரே சோதரம் விசனப்படுகிற இந்த பலவீனத்தையும் நீ சுமந்து தீர்த்ததற்காக நன்றி. இனி அது இல்லாமல் போகிறதற்காக, விடுவிக்கப்படுகிறதற்காக சோதரம். இந்த கிருபையுள்ள ஜபத்துக்கு நீ பதில் கொடுத்ததற்காக நன்றி. நல்ல சாட்சியை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: sskssamuel69@gmail.com.